السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்கள்ல சோனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமல்கள் சொல்லி பல விஷயங்கள்ல பார்த்தோம். அதோடைய வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர் சம்பந்தமா பார்க்க போறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது இப்படி சொல்லுவான்: குத்திபா அலைக்குமுல் கிதாலு வஹுவ குருஹுல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்லி காட்டும் போது இப்படி சொல்லுவான்: குத்திபா அலைக்குமுல் கிதாலு, இந்த போர் அப்படின்றது உங்க மேல விதிக்கப்பட்டிருக்கு. வஹுவ குருஹுல் லக்கும், அது உங்களுக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, போர் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணுது? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, உங்களுக்கு விதிக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விஷயமா போர் அப்படின்றது இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபிகள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஃலல், யா ரசூலல்லாஹ் அமல்களிலே எது சிறந்தது கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஸலாத்து லி வக்திஹா, அந்த தொழுகையை நேரத்துக்கு தொழுவது முதல் விஷயத்த சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தர்களுக்கு நன்மையை செய்வது. மூணாவது விஷயமா அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ இது மூலியமா நமக்கு தெரியுது என்னன்னா, ஒரு அமல்ல இந்த போர் அப்படின்றது நமக்கு வருது. அதே போல அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல தொடர்ச்சியா சொல்லும் போது இப்படி சொல்லுவான்: வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த விஷயம் வெறுக்கக்கூடிய அந்த விஷயம்ன்றது நல்லதா மாறும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல வஅஸா அன் துஹிப்பு ஷையன், நீங்க ஒரு விஷயத்தை பிரியப்படுறீங்க அப்படின்னா வஹுவ ஷர்ருல் லக்கும், அந்த பிரியப்படக்கூடிய விஷயமே உங்களுக்கு என்னது? கெட்டதா மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வரான். நம்ம இந்த குர்ஆன் ஆயத்தை யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, வெறும் இந்த ஆயத்தை போருக்கு மட்டும்தான் செட் ஆகுமா? இப்ப இந்த போர்னு வந்தாதானே எல்லாரும் பயப்படுவாங்க, நான் வரல, அதாவது நம்ம கொல்லப்பட்டுருவோமோ, நம்மளோட செல்வங்கள் போயிடுமோன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போருடைய விஷயங்களை பயப்படுவாங்க வரத்துக்கு. அப்போ இந்த குர்ஆன் ஆயத்து என்பது போருடைய விஷயத்துக்கு மட்டும்தான் செட் ஆகுமா கேட்டா அப்படி கிடையாது. நம்ம பல விஷயங்களை இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் இருக்காரு, ஒரு நபரை வெறுக்கிறாரு அப்படின்னா, இப்ப அந்த நபரை வெறுக்கும் போது அந்த நபர்கிட்ட அல்லாஹ் என்ன வச்சிருப்பான்னா ஒரு கைரை வச்சிருப்பான். அதே போல ஒரு நபரை பிரியப்படுறாரு, இந்த நபர்கிட்ட என்ன பண்ணிருப்பான்? அல்லாஹ் ஒரு ஷர்ரை வச்சிருப்பான், கெட்டதை வச்சிருப்பான். இந்த மாதிரி பல விஷயங்களை என்ன பண்ணலாம்னா இந்த ஆயத்துல நம்ம விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன் சொல்ல வரனா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க: அஹபிப் ஹபீபக ஹௌனம்மா அஸா யகுன பகீலக யௌமம்மா, நீங்க ஒருத்தர் பிரியப்படுறீங்க, அதாவது ரொம்ப நீங்க ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா கம்மியா பிரியப்படுங்க. ஒரு நபரை நீங்க பிரியப்படுறோம் அப்படின்னா கம்மியா பிரியப்படுங்க. அது அந்த பிரியம் என்பது எப்போ வேணாலும் உங்களுக்கு என்னது? கோபமா மாறிடும் சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல அப்படியே தொடர்ச்சியா சொல்லுவாங்க: வஅபதில் பகீலக ஹௌனம்மா அஸா அய்யகுன ஹபீபக யௌமம்மா, நீங்க ஒருத்தரை கோபப்படுறீங்க அப்படின்னா அளவாவே கோபப்படுங்க. அந்த கோபம் என்பது ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது பிரியமாவே மாறிடும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்க என்ன பண்றோம்னா கோபப்பட்டாலும் சரி அளவாதான் கோபப்படணும். அதே மாதிரி நம்ம யார் மேல ஒருத்தவங்க கிட்ட பிரியப்பட்டாலும் சரி அளவாதான் பிரியப்படணும்ன்றது இந்த ஒரு ஹதீஸ் மூலமா புரியுது. அப்போ இந்த போர் சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த போரோட சிறப்புகளை பத்தி ஹதீஸ்கள்ல அபீ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ஒருத்தர் போர் செய்யறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கமிஸ்லி ஸாயிமி, ஒரு நோம்பாளி எப்படி இருக்கிறாரோ அந்த நோம்பாளியோட நன்மை யாருக்கு கிடைக்கும்னா அந்த போர் செய்யக்கூடியவங்க கிடைக்கும். அதே மாதிரி காயிமி, யார் அப்படின்னா நின்று வணங்கக்கூடியவர்கள், இரவு முழுக்க நின்று வழங்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நன்மை போர் செய்யங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ்ல கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தகஃபலுல்லாஹு லில் முஜாஹிதி ஃபீ சபீலிஹி, யார் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்றாங்கல்ல அவங்களுக்கு அல்லாவே என்ன பண்றான்னா பொறுப்பா அமையறான், பொறுப்பா வரான், அல்லாவே அவங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா ஹதீஸ்ல கொண்டு வராங்க. அதே மாதிரி இன் தூஃபாஹு ஐயதுகுலுல் ஜன்னா, அவங்க அந்த போர்லயே மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எதுகுலுல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க.
அவ் எர்ஜியாஹு சாலிமன், அவங்க அதாவது போர்ல மரணிக்காம ஷஹீதாகாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்லவா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மா அஜிரன் அவ் கனிமத்துன், என்ன பண்றாங்க மா அஜிரன் அவ் கனிமத்துன், கூலியிடவும் கனிமத்தோட பொருட்களோடவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சிறப்புகளை கொண்டு வராங்க. இன்னொரு விஷயத்த அபு ஹுரைரா சொல்றாங்க, மாமின் மக்லூமுன் யக்லிமு ஃபீ சபீலில்லாஹ், அதாவது யார் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில காயங்களோட இருக்கிறாங்களோ, இப்போ போர்ல வந்து காயப்பட்டு இருக்கிறாங்களே, அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லா ஜா யௌமுல் கியாமா, கியாமத்து நாள்ல அவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா கல்லமஹு யுதுமல் லவுனு தமி, அவங்க ரத்தம் வந்து ஓட்ட நிலைமையில வந்து கியாமத்து நாள்ல வருவாங்க. ஒரு நபர் வந்து போர் செய்யறாரு, அந்த போர் செய்யக்கூடிய நபர் வந்து காயப்படுறாரு. இவர் வந்து கியாமத்து நாள்ல எப்படி வருவார் அப்படின்னா அதே மாதிரி அவங்களுடைய காயம் இருக்கும், அதே மாதிரி ரத்தங்கள் ஓடும். அந்த ரத்தத்துடைய வாடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க ஒரு ரீஹுல் மிஸ்க், அந்த நறுமணம் மிஸ்கோடைய அந்த வாடையை போல அந்த ரத்தத்துடைய வாடை வந்து நாளைக்கு கியாமத்து நாள்ல அந்த நபருக்கு வந்து வீசும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ இந்த போர் சம்பந்தமா பார்க்கும்போது புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ்ல எப்படி வரும், ஒரு சஹாபி அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு 10 சஹாபிகள் இருந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தலைமையா அனுப்பி ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையா அனுப்பி விடுவாங்க. அவங்க எந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னா மக்காட்டு உஸ்ஃபான் அப்படின்ற மத்தியில இருக்கக்கூடிய ஹதாத் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னா பனு லிஹியான் அப்படின்ற கோத்திரத்தார்களுக்கு தெரியுது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வராங்கல்ல, இந்த சஹாபிகள்லாம் வரும்போது இவங்க சாப்பிட்டு போட்ட அந்த பேர்ச்சபலம் கொட்டைகள் அந்த இருக்குல்ல அதை பார்த்து அதே மாதிரி அவங்க வரக்கூடிய அந்த கால்நடைகள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க பின்தொடர்ந்தே வராங்க பனு லிஹியான்ற கூட்டத்தார்கள். இவங்க எதுக்காக ரசூலுல்லாஹ் இவங்க அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்றதுக்காக இதுக்கு வந்து சரியான்னு சொல்லுவாங்க. அதாவது போர்ன்ற இந்த விஷயத்த வரும்போது சஹாபிகள் ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து 2 வகையா போரை பிரிப்பாங்க. ஒன்னு கஸ்வத்னு பிரிப்பாங்க, இன்னொன்னு சரியான்னு பிரிப்பாங்க. கஸ்வத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா கஸ்வத் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வே வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த போர்ல கலந்துருப்பாங்க. சரியா அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனுப்பி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களை வந்து பார்த்துடுவாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ஆப்போனன்ட் டீம் என்ன செய்யறாங்கன்றத பாக்குறதுக்காக ஒரு உளவு பாக்குறதுக்காக ரசூல் அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கலந்துகிட்ட போர் வந்து ஹதீஸ்கள்ல வரும்போது 19 போர்னு சொல்லிட்டு புகாரி ஷரீஃப்ல குறிப்பிடப்படுது. அதே மாதிரி இந்த சரியான்னு சொல்றாங்கல்ல அனுப்பி வச்ச போர், ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சது வந்து 38 படை பிரிவினர்களை வந்து அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்லயும் பல ரிவாயத்துகள்ல வரதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ரசூல் என்ன செய்யறாங்கன்னா 10 பேர் என்ன பண்றாங்க ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹதாத் என்ற அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அதாவது அவங்க பனு லிஹியான் கோத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க பனு லிஹியான் கோத்திரத்தார்கள் வந்துட்டாங்களே அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க மலை மேல ஏறிடுறாங்க. பக்கத்துல உள்ள மலை மேல ஏறிடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ அந்த பனு லிஹியான் கோத்திரத்துல உள்ள தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கீழே இறங்கிடுங்க, நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஃபவல்லாஹி லா அன்ஸலுல் யௌம ஃபீ திம்மதி காஃபிர், ஒரு காஃபிரோட பொறுப்புல வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே இறங்கிடவே மாட்டோம், நாங்க ஒரு காஃபிரை ஒரு முனாஃபிக்கை நாங்க எப்பவுமே நம்பிடவே மாட்டோம் சொல்லி அந்த ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க கீழே இருந்து வில்ல எறிவாங்க. எரியும் போது அந்த ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு காயப்பட்டு அங்கேயே ஷஹீத் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன அதே இடத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நபர் அங்க இருக்கிறாங்க. அப்போ ஹுபைப் இந்த 3 மற்ற நபர்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த மலையில இருந்து இறங்கி வரவும் இவங்க என்ன செய்யறாங்க சொன்ன வாக்க மீறி என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்க கைது செஞ்சிடறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஒட்டகத்துல கட்டக்கூடிய அந்த கயிறு இருக்குல்ல அந்த கயிறை வந்து இவங்களுடைய கழுத்துல கட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க அப்படின்னா நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் அப்படின்ற ஒரு நபருக்கு வித்துருவாங்க. ஏன் இந்த நௌஃபல் இப்னு அப்து மனாஃப்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா யாரை கொன்றுவாங்க அப்படின்னா ஹாரிஸ் இப்னு ஆமீர் அப்படின்றவங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க பத்ரு போர்ல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றுவாங்க. அதனால இந்த நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் அப்படின்றவங்க இவங்களுடைய மகனாரா இருக்கிறாங்க.
யாருடைய மகனாரு? ஹாரிஸ் இப்னு ஆமீர் அப்படின்றவங்க மகனாராவது யார் இருக்காங்க? நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய மகனா இருக்கிறதுனால என்னுடைய அத்தாவை கொண்டுட்டாங்க அப்படின்றதுனால ஹுபைப் ரலியல்லாஹு வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய நிலைமையில ஹுபைப் ரலியல்லாஹு இருப்பாங்க. இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கும் போது குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்ல அது மாதிரி குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு. அப்ப இருக்கும் போது ஹுபைப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட என்ன செய்யறாங்கன்னா கேட்கறாங்க. அவங்க சுய தேவைகளுக்காக ஒரு சின்ன பிளேடு சொல்லுவோம். மூசா, அந்த ஹதீஸ்ல வரும் மூசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரும். மூசா அப்படின்னா பிளேடுன்னு ஒரு அர்த்தம், செரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி வச்சிருப்பாங்க கையில. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்னா தெரியாதனமா ஹுபைப் ரலியல்லாஹு கிட்ட வந்துடும், மடியில வந்து உட்காந்துக்கும். அப்ப அந்த வீட்டுல பார்த்த பெண்மணி ஒரே பயந்துருவாங்க. ஐயோ, நம்ம கைதியா வீட்டுல இருக்கிறாங்களே, அவங்க குழந்தைய கொன்றுவாங்களோ, இந்த குழந்தைய பிளாக்மெயில் பண்ணி அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு யோசிப்பாங்க. அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இந்த குழந்தை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி யோசிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கைதியை வந்து நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. எத்தனையோ கைதிகளை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி கைதியை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அதே போல இந்த கைதி கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அந்த நாள்லயே, அதாவது அந்த சீசன்லயே விளையாத பேச்சு, அந்த திராட்சை கொத்து வந்து அவங்க கிட்ட இருந்தது. இதுக்கும் அவங்க கையில வந்து சங்கிலி மாட்டி தான் இருந்தது. அவங்க கையில வந்து திராட்சை கொத்துகள் வந்து அந்த சீசன்ல விளையாதது வந்து என்னது, அவங்க கையில இருந்தது. அவங்க சாப்பிட்டாங்க. இது வந்து நிச்சயமா அல்லாஹ் கொடுத்த ஒரு ரிஸ்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து சொல்லுவாங்க. கடைசியில என்ன செய்வாங்கன்னா, ஹுபைப் ரலியல்லாஹு தன்னுடைய அந்த கொலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட்டிட்டு போற நிலைமையில கடைசி நேரத்துல ஹுபைப் கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு கடைசி ஏதாவது இது இருக்கா, ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கும் போது ஹுபைப் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு இருக்கு, நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 ரக்காத் தொழுவாங்க. அவங்களுடைய அந்த மரணமும் நிகழும். அதே போல அவங்க மாட்டும் பொழுது, அதாவது அந்த மலையிலிருந்து மாட்டும் போது ஆசிபு இப்னு சாபித் ரலியல்லாஹு ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்ட நீ அல்லாஹ் எத்தி வச்சிருயா அல்லாஹ், நாங்க மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம், அதனால எங்களை பத்தி உள்ள விஷயத்த நீங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட எத்தி வச்சிருயான்னு சொல்லி அந்த இடத்துல துவா கேட்பாங்க. அதே போல வந்து லாஸ்ட் நேரத்துல ஹுபைப் ரலியல்லாஹு மரணிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, யா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணு, ஒவ்வொருத்தரையும் கொண்டுடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆசிப் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அந்த இடத்துல ஒரு பதுவாவா விட்டு மரணிப்பாங்க. அது இந்த சம்பவத்துல புரியுறது என்னன்னா, ஒரு போர் இருக்கு, அந்த போர்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, பின்வாங்காம அந்த ஈமானை இழக்காம உறுதியா இருக்கிறாங்க. அத வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு அனைவருக்கும் அதிகமான அமல்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.